Hello everyone, this is Prashant. So I've received an email from Gopal Krishnan. So our email I mentioned he says that he is from SC caste and your love பண்ற பொண்ணு வந்து BC. இவர் SC caste தெரிஞ்சும் இவரோட லவர் வந்து she is in love with him for more than 2 years. And also he says that இவரோட லவர் இவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட கல்யாணம் என்னோட அப்பாவோட சம்மதத்தோடு தான் நடக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஆசையாக கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், அவங்க அப்பாட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சஜஷன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. He also says that he's working in IT company and he's earning 10 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் கூட இவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் என்னோட லவ்வரை நீ உன்னோட அப்பா விருப்பத்துப்படியே அவருக்கு பிடிச்ச பையன் நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் இவங்க சொல்றாங்க, நான் உன்னை லவ் பண்ணிட்டு உன் கூட குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் நான் பேசிட்டு என் மனசுல ஆசையை வளர்த்து நான் எப்படி இன்னொருத்தர் கூட வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஹீ சேஸ் தட் அப்படி நான் வாழ்றதுக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ திஸ் இஸ் கோபாலகிருஷ்ணன்ஸ் situation and he wants a suggestion to talk to her parents. So this is our situation. So Gopal, I am creating this video for you. Your situation நான் படிச்சேன், I can understand your situation very well. And நீங்க கமெண்ட் பண்ணி உங்களோட இமெயில் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ your lover, she really loves you, நல்லாவே தெரியுது. பட் ஆனால் நீங்க ஏன் அவங்க அப்பாட்ட வந்து பேசி பெர்மிஷன் கேளு, அவரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் உங்க அப்பா பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி க்ளூ அபவுட் இட். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, எதனால நீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் தட்ஸ் த ஒன்லி ப்ராப்ளம் இன் யுவர் சிச்சுவேஷன். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு கமெண்ட் எனிதிங் ஆன் தட். தட் இஸ் பர்சனலி அப் டு யூ. நீங்க சஜஷன் கேட்டதுனால ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் a suggestion for how to go and talk to her dad, her mom, her parents. So brother, நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பேன்னா, first of all you should understand their parents mindset. உங்க லவர்கிட்ட நீங்க கேட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கிறவங்களா, இல்ல ரிலிஜன் காஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா எப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவங்க சிட்டில வாழ்றவங்களா இல்ல அவங்க வந்து வில்லேஜ்ல வாழ்றவங்களா எப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ த சேம் மிஸ்டேக் விச் ஐ டிட். ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நானும் உங்களை மாதிரியே என்னோட லவரோட வீட்டில் போய் நான் பேசினேன். பட் தேவர் ஃப்ரம் வில்லேஜ், அதனால நான் பேசினது அந்த அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. பிகாஸ் வில்லேஜில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து சொந்தக்காரங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ they give more a priority for caste. இன்னும் நிறைய வில்லேஜஸ்ல இந்தியாவில் இதுதான் நடந்துட்டு இருக்கு, காஸ்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ மை பேசிக் சஜஷன் ஃபார் யூ இஸ் டு கெட் டு நோ அபவுட் த மென்டாலிட்டி அண்ட் இன்டென்ஷன் ஆஃப் யுவர் லவர்ஸ் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட லவர் வந்து ஒரு கிராமத்து பொண்ணுன்னா தென் நீங்கள் எவ்வளோ போய் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் சொந்தக்காரங்களுக்காக பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் காஸ்ட்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
பொண்ணோட சந்தோஷத்தை பற்றி மோஸ்ட்டாக அவங்க கேர் பண்ணிக்கிறதே இல்லை. திஸ் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் வில்லேஜ் பீப்புள். நான் எல்லாத்தையும் அப்படி சொல்ல, பட் எனக்கு நிறையா கமெண்ட் சஜஷன்ஸ் வருது. அதில் வர நிறையா பேர் இட்ஸ் ஃப்ரம் வில்லேஜ் அப்படின்னு ஐ கெஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஸ்டடி பண்ணுங்கள். அண்ட் தென் இஃப் தே ஆர் ஃப்ரம் சிட்டி தென் இட்ஸ் ஓகே. நிறைய பேர் சிட்டியில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதை பார்த்து அவங்க அதுலேயே வாழ கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பேசவே ஆரம்பிக்கணுங்கிறது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை பேசிக் சஜஷன். ஸோ இப்போ உங்கள் லவரோட பேரண்ட்ஸ் வந்து வில்லேஜில் இருக்காங்கன்னா தென் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தான் பேசணும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் இஃப் தே ஆர் ஃப்ரம் சிட்டி அண்ட் அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவங்களா இருந்தால் அவங்க முக்கியமாக யோசிக்கிறது என்னன்னா, they wanted to make sure that their daughter is in a safe hand அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். நீங்கள் வந்து சேஃபான ஆள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ண வைக்கணும். அதை எப்படி பேசுறது அப்படின்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். ஃபினான்ஷியலி யூ ஆர் குட், யூ ஆர் ஏர்னிங் அ லாட் அண்ட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு அப்பாவாக இருக்கட்டும், எந்த ஒரு அம்மாவாக இருக்கட்டும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே போனால் பையன் நல்லா பார்த்துப்பானா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஃபினான்ஷியல் திங். ஃபினான்ஷியலி யூ ஆர் குட் அண்ட் ஸோ திஸ் வில் பி மை சஜஷன். ஃபஸ்ட்டு அவங்களோட மென்டாலிட்டியை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசினோன்னு வாட் ஐ கேன் சஜஸ்ட் யூ இஸ் first of all you have to make them realize that you are a good person and you will have to make them believe that you will take care of your lover very well அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, இப்போ எனக்கு என்னோட மைண்டில் என்ன வருதுன்னா, ஐ ரெட் ஒன் புக் How to Win and Influence Friends அப்படின்ற ஒரு புக்கு. அதோட ஆத்தர் நேம் ஐ டோன்ட் ரிமெம்பர் வெரி வெல். ஐ திங்க் டேல் கார்னிகி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், தட் இஸ் த புக். அதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வரும். நம்ம வந்து இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு வேண்டியதை அவங்க செய்ய வைக்கணும்னா he has given a method. அதாவது நீங்கள் இப்போ ஒருத்திட்ட போய் இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசலோ ஏதோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா யூ cannot be talking all that you want. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தையே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நீங்கள் பேசிகிட்டு இருந்தா தென் you can never convince the other person. பட் அட் த சேம் டைம் நீங்கள் அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு இது அவங்க உங்களுக்காக செய்கிறனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தென் இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்கான கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மேரேஜ்க்காக நான் பேச போகிறேன், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இஃப் யூ திங்க் ப்ராக்டிக்கலி இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். ஸோ இது நான் எந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்லை. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் கிவிங் திஸ் சஜஷன் டு யூ. So instead of thinking from your point of view, you have to just think from her parents' point of view. அதுதான் என்னோட சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ நான் முன்னாடி சொல்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க பொண்ணு போக போகிற இடம் ஃபினான்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கா. த செகண்ட் திங் இஸ் she safe in that place அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற பேரண்ட்ஸாக இருந்தால் இஃப் தே ஆர் ஃப்ரம் சிட்டி அண்ட் இஃப் தே ஆர் ஃப்ரம் வில்லேஜ் அண்ட் காஸ்ட் ரிலிஜனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்களா இருந்தால் தென் யூ cannot do anything, brother. So this will be my suggestion. And also
டேல் கார்னகி அவரோட புக்கில் அந்த எக்ஸாம்பிள் எப்படி சொன்னாருன்ட்டு I'll just try to explain. நான் ரீசெண்டாக படிக்கல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்த ஒரு புக். அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, டேல் கார்னகி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஹோட்டலில் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தாரு. ரெண்ட்டுக்கு எடுத்தோடனே அதுக்கு நிறைய பேர் இன்விடேஷன்லாம் கொடுத்து அவங்களுக்குலாம் வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அதே சமயத்தில் அந்த ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்ணான்னா, அவனுக்கு இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக அந்த ரெண்ட்டை டபுள் மடங்கு ஏற்றிட்டான். அந்த டபுள் மடங்கு ஏற்றுனால டேல் கார்னகி என்ன பண்ணாருன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு காமன் மேன் இருந்தால் என்ன பண்ணுவான்னா, நீ எப்படி என்னை கேட்காம டபுள் மடங்கு ரேட்டு ஏற்றலாம், ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ வேற ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கோவப்படுவோம், போய் சண்டை போடுவோம். பட் ஆனால் பிரில்லியண்ட்டாக டேல் கார்னகி என்ன பண்ணாருன்னா, நிதானமாக உட்காந்து யோசிச்சாரு. அவங்ககிட்ட போய் பேசிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு, நீ இப்படி பண்ணுறதுனால உனக்கு என்ன லாஸ், எனக்கு என்ன லாஸ், உனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அது கரெக்டாக அந்த ஹோட்டல் மேனேஜரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு அவர் லிஸ்ட் பண்ணது எனக்கு சரியாக மைண்டுக்கு வர மாட்டேங்குது, அதனால் என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ நீங்கள் யாரை கன்வின்ஸ் பண்ண போகிறதா இருந்தாலும், இட் கேன் பி ஹர் பேரண்ட்ஸ், whoever it is. So you have to take this concept from Dale Carnegie. Instead of thinking from our point of view, you can convince the people if you think from their point of view. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, then definitely you can get some points and you can convince them. உங்களுக்கு அவங்களோட பொண்ணை கட்டி கொடுக்கறனால அவங்களுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்க போகுது, என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, then definitely you will get some points. So think about it, Gopal. So this is what I want to say to you. This will be my suggestion. If you you can accept it, and if you feel something else will be a better thing to do, then you can go for it. So this is just my ideas and suggestion. So if you feel this will be the better choice, then you can accept it. And that's it, Gopal. நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். I think you got the point. And all the best, and I'm done.